ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு தாங்க. கருவேப்பிலை குழம்பு. இது வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இரத்த சோகை உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை ஸ்மெல்லே இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக இந்த குழம்பு செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கையளவு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பொரிய ஆரம்பிக்கும். இந்த மெத்தடில் செய்கிறப்ப நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சட்டுன்னு குழம்பு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியும் போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டெல்லாம் நிறையா சேர்த்து செய்கிறப்ப இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயமும் பூண்டும் லைட்டாக வதங்கட்டும். இதோட கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஏற்றால கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்து தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தக்காளி சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். தக்காளி சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருக்காது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கருவேப்பிலையோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஆட் பண்ணுறேன். மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகு, சின்ன வெங்காயம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கருவேப்பிலை மசாலாலாம் சேர்க்குறப்ப நம்மளுக்கு அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு போயிடும். இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி, நம்ம வீட்டெல்லாம் குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மசாலா பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு மிளகு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது போக குழம்புக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஆயில் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்றி இறக்கணுன்னா சூப்பராக நம்மளோட கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிரும். இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இரத்த சோகை உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம கருவேப்பிலையை டேரெக்டாக சாப்பிட்லனா கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. அது நம்ம தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நம்மளோட கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு எல்லாம் முதல்ல போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பூண்டெல்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.